ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே காலையிலங்க. சண்டே அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் தக்காளிலாம் இருக்குது. சரி, அதை பறிக்கலாம்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்தை வந்து புளிச்சிக்கீரை பறிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க கடைஞ்சி அங்கேயே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு புளிச்சிக்கீரை நான் பறிக்கலைங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாத்தியத்தையும் வந்து புளிச்சிக்கீரை கேட்டிருந்தாங்க. சரி, பறிக்க சொல்லிட்டேன். கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிட முடியாது. அதுவும் புளிச்சிக்கீரை வாரத்தில் ஒரு டைம் சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க. அதனால் பக்கத்தில் யார் கேட்டாலும் புளிச்சிக்கீரை கொடுத்துருவேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் வந்து நிறைய கொஞ்சம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு கத்திரிக்காய் பறித்தேன். ஒரு 2 கிலோ போல் வந்துருந்துச்சுங்க. பாப்பாத்தியத்தை வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேட்டிருந்தாங்க. நான் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ விடவே கொஞ்சம் அதிகமாக தான் வெயிட் போட்டு கொடுத்துருந்தேன். ஒரு 2 பேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து கடைஞ்சிட்டேங்க. டெய்லியும் கத்திரிக்காவா சிஸ்டர், போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் கண்டிப்பாக 3 டைம் கத்திரிக்காய் சமைக்கிற மாதிரி தாங்க இருக்குது. காய் இருக்குது, அதனால் அது வேஸ்ட் பண்ண முடியலைங்க.